போன வாரத்தில் வந்த 2 படத்தில் அல்சைமர்ஸ் பற்றி நிறையா காட்டியிருக்காங்க. ஒன்று சயாரா படத்தில் ஹீரோயினுக்கு ஏர்லி ஆன்செட் அல்சைமர்ஸ் இருக்கு. 2 மாரிசன் படத்தில் வடிவேலுக்கு அல்சைமர்ஸ் இருக்கு. இந்த அல்சைமர்ஸ்லாம் என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். நான் டாக்டர் சதீஷ், உங்க நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். அல்சைமர்ஸ்ன்றது மறதி வியாதி மட்டும் இல்லை, அது ஒரு பர்சனாலிட்டி லாஸ், ஐடென்டிட்டி லாஸ். கிட்டத்தட்ட ஒரு தடவை செத்தா மாதிரி. அல்சைமர்ஸ் ஒரு ஆளை எவ்வளோ தூரம் கொண்டு போகும்னா, அவங்களுக்கு தான் யாரு, தம் பொண்டாட்டி பிள்ளைங்க யாரு, தான் என்னவா இருந்தோம், நாம இப்போ எந்த எமோஷன்ல இருக்கிறோம், எமோஷன்ஸ் இல்லாத ஸ்டேட்லயும் போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் அப்பாத்தின்னு சொல்றது. இது எல்லாமே சேர்ந்தது தான் அல்சைமர்ஸ். இந்த அல்சைமர்ஸ் 30 வயசுல இருக்க ஒருத்தவங்களுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரா வரலாம். நார்மலா இது 65 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். 65 வயசுக்கு கம்மியா வந்தாலே அது ஏர்லி ஆன்செட் அல்சைமர்ஸ்னே சொல்லுவோம். இந்த மாதிரி அல்சைமர்ஸ் வந்தவங்களுக்கு சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு மாத்திரை இருக்கே தவிர முழுசா குணப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இந்த அல்சைமர்ஸ் அவங்க சூஸ் பண்ணல, அதனால அவங்க மேல கோவமோ வெறுப்போ படக்கூடாது. அவங்களுக்கு தேவையானது அன்பும் அரவணைப்பும் தான், கரெக்ஷன் இல்லை. அதனால ரொம்ப பேஷண்டா இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க.